ஜூலை 28 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரம்யா ரியாவை ஜெயில இருந்து வெளியே கொண்டுட்டு வந்தாடுறாங்க. நீ தேவையில்லாம என்னைய ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ண வச்சிருக்க மாட்டிய விஷயம் என்னன்னு சொல்லு அப்படின்னு ரியா கேக்குறாங்க. நீ அந்த வீட்டோட மூத்த மருமகளா ஆகணும்னு நீ ஆசைப்படுற, அதே மாதிரியே அந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டோட கடைசி மருமகளா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ, ஓ மனசுக்குள்ள இப்படி ஒரு ஆசையும் நீ வச்சிருக்கிறியோ அப்படிங்கிற மாதிரி ரியா மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. நான் அந்த கார்த்தியை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும், அவனால தான் நான் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள இருந்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த மீனாட்சியை நான் சும்மா விட போறதே கிடையாது. அவ மறுபடியும் ஆனந்தோடைய லைஃபுக்குள்ள வந்ததுனால தான் ஆனந்த் என்னைய வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டான் அப்படின்னு ரியா நினைக்கிறாங்க. இவளை வச்சுதான் கார்த்திகை நம்மளால அடைய முடியும். அதனால இவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம அதை பத்தி கண்டுக்க கூடாது. கார்த்திகை நமக்கு எப்படியாவது கிடைச்சாகணும் அப்படின்னு ஒரு பக்கம் ரம்யா யோசிக்கிறாங்க. அப்பதான் கார்த்தி அவங்களுடைய ரூம்ல உட்காந்து கம்பெனி ஃபைல் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கார்த்திக் சார், நீங்க ரொம்ப பிஸியா இருக்கிறீங்களா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லுங்க, நான் பிஸியெல்லாம் இல்லை, கம்பெனியுடைய ஃபைலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது சரி, என்ன நீங்க மறுபடியும் என்னைய கார்த்திக் சார்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க? ஏங்க, நமக்கு இப்ப கல்யாணம்லாம் ஒன்றும் ஆகல, இந்த கல்யாணம்லாம் செல்லாதுன்னு அத்தையே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்மளை பொண்ணு பார்த்து பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் பண்ணுனாதான் நமக்கு கல்யாணம் ஆகும். அதுக்கப்புறம் தானே நான் உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட முடியும். அது வரைக்கும் நான் உங்களை முன்ன மாதிரியே சாருன்னு தான் சொல்லி கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி, நீங்க வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க, சரி எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க கார்த்தி. இதுக்கு முன்னாடி என் உயிருக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி உங்க வீட்டுல கொஞ்ச நாள் என்னை தங்க வச்சிருந்தீங்கல்ல? ஆமா, தங்க வச்சிருந்தேன். அதுல என்ன இப்ப பிரச்சனை? அதுல பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, முதல்ல நான் சொல்ல வர்றதை கேளுங்க, சும்மா என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க தீபா. ஏங்க, நான் கிண்டல்னா பண்ணல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க கார்த்தி. எனக்கு அப்பவே உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சுங்க, நான் அப்பத்துல இருந்தே உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வெளியே சொல்லாம இருந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நடந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியுமே, இதுக்கப்புறமா நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா அப்பவே உங்க மேல எனக்கு லவ் இருந்த மாதிரி உங்களுக்கு யாரு மேலேயாவது லவ் இருந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? இல்லைங்க, அப்பவும் என்னைய உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு ஒரு வார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு கேக்குறாங்க. இல்லை இல்லை, நான் இது வரைக்கும் யாரையுமே லவ் பண்ணதே கிடையாது. எங்கள் அம்மா எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களோ அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் நான் இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் இது வரைக்கும் யாரையுமே லவ் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, பொய் சொல்லாமல் சொல்லுங்க கார்த்திக் சார், உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உங்கள் மனசுக்குள்ளே வேற யாரோ இருந்திருக்கிறாங்க, அதை யாருன்னு நீங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கிறீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க, என்னங்க புதுசு புதுசாக ஒரு கதையை உருவாக்கி சண்டை போடுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறீங்க? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் என்னென்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியல, போங்க முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பெட்டில் இருந்து தீபா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க.